محمد بن عبد الله ما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ் தஆலாவின் திருப்பெயரால் இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, சகோதரிகளே, இன்றைய இந்த உரையின் கருப்பொருளாக பெண்களின் ஆடைகளும் ஒழுக்கமும் அனுமதிக்கப்பட்ட தவிர்க்கப்பட வேண்டிய விதிமுறைகளும் என்ற இந்த விடயத்தில் பெரும்பாலும் எல்லாரும் நாங்கள் எங்களுடைய குடும்ப பாரம்பரியம் அல்லது ஊர் வழக்கம் என்ற அடிப்படையில் தான், அல்லது எங்களுடைய சமூகத்தில் இப்படித்தான் உடுத்தணும் என்ற அடிப்படையில் தான் எங்களோட உடுப்பு அமைப்புகள் இருக்கிறது வழக்கம். அதில் பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது ஒரு வகையான உடுப்பு, கல்யாண வீட்டுக்கு போகிற நேரம் இன்னொரு வகையான உடுப்பு, அதே நேரம் பயணங்கள் அல்லது வெவ்வேறு தேவைகளுக்காக வித்தியாசமான உடுப்புகளை நாங்கள் கவனிக்கிறது உண்டு அல்லது கையாள்வது உண்டு. சரி, இதில் நாங்கள் ஒரு சில கேள்விகளை நாங்கள் மையப்படுத்தி இந்த செய்தியை நாங்கள் அல்லது இந்த விளக்கத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். உடுப்பு எங்களோட நடத்தை சார்ந்த விஷயமா அல்லது எங்களோட ஈமான் சார்ந்த விஷயமா? அதை சைக்காலஜியில் சொல்லுவாங்க, எட்டிடியூட் சார்ந்ததா அல்லது எங்களோட பிஹேவியர் சார்ந்ததான்? எதாக இருக்கும்? பிஹேவியரா? உடுப்பு நடத்தை சார்ந்ததா ஈமான் சார்ந்ததா? அல்லது பிஹேவியர் சார்ந்ததா எட்டிடியூட் சார்ந்ததா? ஏன்னா இன்னைக்கு இந்த உடுப்பு சம்பந்தமான வாத பிரதிவாதங்கள் பேச்சுக்கள் வர்ற நேரம் பெரும்பாலும் நீங்கள் ஏன் பார்க்குறீங்க, நாங்கள் இப்படி உடுத்துவோம், அதே நீங்கள் பார்க்குறீங்க என்று கேட்குறது உண்டு இல்லையா? உடுப்பு அது என் இஷ்டம், என் விருப்பம், என் தேர்வு, சரியா? அது நீங்கள் இப்படி தான் உடுத்தணும், இப்படி உடுத்தப்படாதுன்னு யாரும் எனக்கு சொல்ல வரப்படாது என்ற இடத்துக்கு இப்போ நாங்கள் எங்களுடைய ஜெனரேஷன் என்ன செய்யுது, போய்கொண்டிருக்கு. அதனால தான் இந்த கேள்வி. ஆடை என்பது எங்களோட பிஹேவியர் சார்ந்த நடத்தை சார்ந்த விஷயமா அல்லது எங்களோட ஆட்டிடியூட் ஈமான் சார்ந்த அல்லது உள்ளம் சார்ந்த விஷயமான்னு இப்போ சொல்லுங்க பார்க்க. எங்களோட மூத்த ஆட்கள் பெரும்பாலும் இதை ஈமான் சார்ந்த விஷயமாக தான் பார்ப்பாங்க. அதுதான் சரியான கண்ணோட்டமும் கூட, சரியா? அது எப்படின்றத முதல் நம்ம விளங்கிக்கொள்வோம். நம்மளோட வாழ்க்கை அல்லாஹ்வும் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எக்ஸெப்ட் பண்ணுவாங்களோ, ஏற்றுக்கொள்வார்களோ அதனை அடிப்படையாக கொண்டது இல்லையா? வமா அத்தாக்கும் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு. எதை அல்லாஹ்வினுடைய தூதர் செய்யும்படி ஏவி இருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் செய்யணும், எது செய்ய வானாண்டு தடுத்திருக்கிறார்களோ அதனை நாங்கள் தவிர்த்து கொள்ளணும். இந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களோட வாழ்க்கை அமைப்பை, எங்களோட வாழ்க்கை முறையை நாங்கள் அமைச்சிருக்கிறோம். ஆகவே நாங்கள் ஒவ்வொருத்தரும் விரும்புகிற மாதிரி, நாங்கள் ஒவ்வொருத்தரும் தெரிவு செய்கிற மாதிரி, நாங்கள் ஒவ்வொருத்தரும் கற்பனை பண்ணுற மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை உடுப்புக்குள்ளே கொண்டு வரையில
கலர் ஓகே நம்ம தெரிவு செய்யலாம், டிசைனும் ஓகே நம்ம தெரிவு செய்யலாம். ஆனால் ஸ்ட்ரக்சர் என்ன, அதனுடைய விதிமுறைகள், ரூல்ஸ் யார்கிட்டையா இருக்கணும்? அது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழியர்களை எப்படி பயிற்றுவித்தார்களோ அந்த நடைமுறைகளாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல ஆடை சம்பந்தமாக சொல்கிற நேரம் வக்குல், நபியை நீங்கள் சொல்லுங்க, லில் முஃமினாத்தி யகுதுன்ன மின் அப்சாரிஹின்ன. ஹிஜாப் முதலாவது மனசு. நான் உங்களுக்கு சொன்னதுடைய ஆரம்பம் என்ன, எட்டிடியூட் சார்ந்தது. உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். பார்வையை தாழ்த்தி கொள்ளுதல் என்பது, நான் ஏன் பார்வையை தாழ்த்தி கொள்ளணும் என்ற அந்த அவசியப்பாட்டை ஒருவர் என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். சரியா? இன்னைக்கு பார்வையை தாழ்த்துதல் என்ற கன்செப்டை விளங்கினாக்கள் இருக்கிறாங்களா? அதாவது குனிந்த தலை நிமிராமல் நடக்கிற பெண்களை பார்த்தோம். அவங்களுக்கு வெட்கம் இருந்துச்சு, நாணம் இருந்துச்சு, பயிர்ப்பு இருந்துச்சு இல்லையா? அந்த பெண்களுக்குரிய பர்சனாலிட்டி இருந்துச்சு தானே. குனிஞ்ச தலை நிமிராமல் நடப்பாங்க. அதை இன்னும் கொஞ்சம் ஸ்டைலாக சொல்கிறதா இருந்தால் அவங்களோட பெருவிரலை தான் பார்த்து நடப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சார், இப்போ அதெல்லாம் மாறி போயிடுச்சு. ஏன்? நான் பெருவிரலை பார்த்துட்டு போனால் முன்னுக்கு யாராவது வந்தால் முட்டிடுவாங்க சொல்லுவாங்க. அப்போ யார் வாரதுன்னு கொஞ்சம் நாலு பக்கமும் என்ன செய்யணும், பார்க்கணுமெண்டு எதிர்வாதம் கொண்டு வைக்கிறாங்க. சரிதானே? இப்போ எதிர்வாதம் வைக்கிற இந்த ஆட்கள் எதையெல்லாம் பார்க்குறார்களோ அதை எதெல்லாம் கற்பனை பண்ணுவாங்க. எதை பார்க்குறாங்களோ அது அவங்களுடைய சிந்தனைக்குள் என்ன செய்யும், அது வரும் இல்லையா? அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், முதலாவது உங்களோட பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்க. பார்வையை தாழ்த்தி கொண்டா எதை பார்க்கலையோ அது பற்றி அபிப்பிராயங்கள் என்ன செய்யாது, தலைக்குள்ள வராது. சரி, இன்னொரு சைக்காலஜிக்கல் விஷயம் ஒன்று சொல்கிறேனே. நாங்கள் வீட்டிலேருந்து கடைக்கு போகும்போது உமாவோ அல்லது வாப்பாவோ இன்னென்னது வாங்கிட்டு வாங்கன்னு ஒரு லிஸ்ட்டு தருவாங்க இல்லையா? ஒரு லிஸ்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறது. அப்போ லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது எவ்வளவு சல்லி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி லிஸ்ட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லையா? இவ்வளவு சாமான் இருக்கு. இப்போ எனக்கு வீட்டில் சில நேரம் 10 கிலோ அரிசி வாங்கி வைக்கணும் என்றாலும் இருக்கிற காசுக்கு ஒரு 3 கிலோ தான் வாங்கலாம், அது 5 கிலோ தான் வாங்கலான்னு ஒரு முடிவு எடுத்து போவாங்க. இப்போ அப்படியா? எப்படி கடைக்கு போகிறது? இப்போ நாங்கள் எல்லாரும் பெரும்பாலும் கீல்ஸுக்கு போகிறது, ஃபுட் சிட்டிக்கு போகிறது இல்லையா, லாப்ஸுக்கு போகிறது, வேற எங்கே போறீங்க? ஏதோ எல்லாம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு. அப்போ இந்த பிஸ்னஸ் இப்போ சூப்பர் மார்க்கெட் ஸ்டைலுக்கு போயிட்டு நாங்கள் இப்போ லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறதில்ல. போயிட்டு எதை பார்த்து எனக்கு தேவை என்று தோணுதோ அல்லது எதை பார்த்து எதை வாங்கணும் என்று தோணுதோ அதைத்தான் வாங்குகிறோம். வீட்டில் அது உண்மையா தேவையா இல்லையான்றது அந்த இடத்துல டிசைட் பண்ணுறது இல்லை. ஏற்றுக்கொள்றீங்களா? அப்போ நீட்ஸுக்கு தாமா வாங்குறது இல்லை, தேவைக்கு வாங்குறது இல்லை. கண்ணால் பார்த்து எது எனக்கு இதை வாங்கினா நல்லமென்று தோணுதோ அதை வாங்குறது. கிளியரா? அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதை என்ன செய்யும், உங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸட் ஆகும். அதுக்கு பிறகு உங்களுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணிடலாம். தேவையா இல்லையான்றதை நீங்கள் டிசைட் பண்ண மாட்டீங்க, வாங்கணும். அப்படி தான் உடுப்பும் இன்றைக்கி கபர்ட்டில் நிறைய இருக்கு. தேவைக்கு வாங்கப்பட்டதா? தேவைக்கு வாங்கினதா? இல்லை, ஆசைக்கு வாங்கினது. அவங்க போடுறாங்கன்றது வாங்கினது. விளைஞ்சுதா? அங்கே ஒன்று கண்டேன்ன்றதுக்காக வாங்கினது. தேவைக்கு வாங்கினதில்ல, ஆசைக்கு வாங்கினது. தேவைக்கும் ஆசைக்கும் வித்தியாசம் இருக்கு. கிளியர்? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே நீங்கள் சொல்லுங்க, யகுதுன்ன மின் அப்சாரிஹின்ன. ஆசை தூண்டப்படாமல் இருக்கணும்னா பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்க. பார்வை தாழ்த்தப்பட்டா தேவை மட்டும்தான் கண்ணுக்குள்ள மனசுக்குள்ள நிற்கும். பார்வை பறந்ததுண்டா தேவையல்ல என்னவாக மாறிடும், ஆசையா மாறிடும். அதனால தான் அல்லாஹ் தஆலா, நபியே உங்களுடைய பெண்களுக்கு சொல்லுங்கள், யகுதுன்ன மின் அப்சாரிஹின்ன, அவருடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். அதே நேரம் யஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன
இல்லா மா வஹர மின்ஹா. அவங்களோட இப்போ எப்படி எங்களுடைய பார்வை கண்ட்ரோலில் இருக்கணுமோ, ஒரு அளவுக்குள்ளே இருக்கணுமோ, லிமிட்டோடு இருக்கணுமோ, அதை மாதிரி எங்களுடைய தோற்றமும் பிறருடைய பார்வையை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி என்ன செய்யணும் இருக்கணும். எங்களுடைய ஆடை அமைப்பு வலா யுபுதீன ஜீனத்தகுன்ன இல்லா மாவஹர, எது வெளியே தெரிகிறதோ முகமும், இதுக்கு என்ன சொல்கிறாங்க, கஃபுக்கு கீழையும் முகத்தையும் தவிர மற்ற எல்லாம் என்ன செய்யணும், மறைக்கணும். சரிதானே? ஒரு இஸ்லாமிய பெண் வயசுக்கு வந்துட்டா முதுமையடைகிற வரைக்கும் தன்னையாவே என்ன செஞ்சு கொள்ளணும், இந்த ஒழுங்குக்குள்ளே தான் அமைச்சு கொள்ளணும். இதுக்குள்ளே இன்னும் சில விஷயங்கள் விதிமுறைகள் இருக்குது. அது என்னன்னு கேட்டால், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில செய்தி, வலா யுபுதீன ஜீனத்தஹுன்ன இல்லா லிபுஊலத்திஹின்ன, உங்களோட ஜீனத்தை வெளிப்படுத்தப்படாது, வெளி அலங்காரங்கள் என்ன செய்யப்படாது, வெளிப்படுத்தப்படாது. யார் யாருக்கு என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், வகைப்படுத்துகிறான். யாருக்கு உங்களோட ஜீனத்தை வெளிப்படுத்திடும், யாருக்கு உங்களோட ஜீனத்தை வெளிப்படுத்தக்கூடாது. இந்த ரெண்டு விதிமுறைகளையும் சூரத்து நூறில் 31வது வசனத்தில் நீங்கள் என்ன செய்யணும், பார்க்கலாம். சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சின்ஃபானி மின் அஹ்லின் நார் லம் அரஹுமா, இரண்டு நரகத்துக்குரியவங்களை நான் இன்னும் அவங்கள பார்க்கல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதில் ஒன்று யாருன்னு கேட்டால், மக்களை எப்பொழுதும் சாட்டையால் விரட்டக்கூடியவர்கள். அதை பற்றி நமக்கு இன்றைக்கு விவாதம் இல்லை. ஆனால் ரெண்டாவது, ஒனிஷா உன் காசியாத்துன் ஆரியாத்துன். இந்த ஹதீஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க என்னென்னா, இவங்க லா யதுகுல்னல் ஜன்னத்தை, சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். இப்போ நம்ம பேச போகிற விஷயத்தில் உரியவங்க யாருன்னா, லா யதுகுல்னல் ஜன்னத்தை, சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். வலா எஜிதன ரீஹஹா, சொர்க்கத்தை நுழைகிறது என்ன, இப்போ சாப்பாட்டை சாப்பிட்றது என்ன, சாப்பாட்டுற வாசத்தை என்ன செய்ய மாட்டார்கள், நுகர மாட்டார்கள். அப்படின்னா சொர்க்கத்தின் வாசலை அவர்கள் வாசனையை கூட நுகர மாட்டார்கள். வ இன்ன ரீஹஹா ல யூஜது மின் மசீரத்தி ஹாக்கதா ஹாக்கதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதனுடைய வாடை இன்னென்ன தூரம், இவ்வளவு தூரம் அளவுக்கு என்ன செய்யும், வீசும். ஆனால் சொர்க்கத்துக்கு கிட்ட கூட போக மாட்டாங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறாங்க. அவங்க யாரு, இந்த 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 பாக்கியம் கெட்டவர்கள் யாரு என்று சொல்ற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்க நிசாஉன் காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத்துன். சில பெண்களுடைய ஆடை சம்பந்தமா இந்த செய்தி வருது. எப்படி, அவங்களுடைய ஆடை உடுப்பாங்க, உடுத்த மாதிரி இருக்காது. உடுப்பாங்க, நிசாவும் காசியாத்துன் ஆரியாத்துன், உடுப்பாங்க, உடுத்த மாதிரி இருக்காது. சரியா? அதே நேரத்தில் அவர்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும்னா, முமீலாத்துன் மாயிலாத்துன். ஒன்று இவருடைய எட்டிடியூட், அவங்களோட பேச்சு நடத்தைகள் எப்படின்னா, பிறரில் சாய்வார்கள் அல்லது பிறரை ஈர்ப்பார்கள். எப்படி, இந்த குழஞ்சி பேசுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? உதாரணமாக ஒரு இன்டர்வியூக்கு போனால் சில பேருடைய பெண்கள், ஆம்பளையில் இருந்தால் எக்ஸாம் டேலண்ட்டை தான் காட்டி எடுக்கணும் என்ற ஒரு நிலை இருக்கும். பெண்களுடைய தரப்பு முஸ்லீம் சமூகத்தில் இல்லாட்டியும் பிற சமூகத்துக்கு மத்தியில் எப்படின்னு கேட்டால், அந்த வேலையை எப்படியாவது எடுக்கணுமன்றதுக்காக வேண்டி ஆடையை கொஞ்சம் லூஸ் பண்ணுவாங்க. ஒன்று இன்டர்வியூ போர்டில் இருக்கிறவரை கரெக்ட் பண்ணுறது விளைச்சா. ரெண்டாவது, பேசும் பொழுது இவங்க அங்கே சாயிற மாதிரி பேசுவாங்க, அல்லது அவங்கள இங்கே பக்கம் சாய வைக்கிற மாதிரி பேசுவாங்க. சொல்லுவாங்க, ஒரு 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 சாதாரணமாக ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க முதலாளியை கரெக்ட் பண்ணுறது, அப்படி வீக்னஸான ஆக்கள், அவர் வீக்னஸான ஒருவராக இருந்தால் இவங்க என்ன செய்வாங்க, அந்த வீக்னஸை யூஸ் பண்ணி கொள்வாங்க. அல்லது ஒரு பொஸ்ஸை கரெக்ட் பண்ணுறது, அல்லது ஒரு மேனேஜரை கரெக்ட் பண்ணுறது, இப்படி சில வீக்னஸை என்ன செய்வாங்க. அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியானவங்களை தான் நேரடியாக என்ன சொன்னாங்க, உடுக்காத, பிறரை தன் பக்கம் ஈர்க்கிற, அல்லது இவங்க அவங்க பக்கம்
சாயிர மனநிலையில் உள்ளவர்களாக இருப்பார்கள். இவங்களை ஒரு நாளும் சொர்க்கத்துக்குள்ள போறதுக்கான வாய்ப்பில்லை, ஏன் சொர்க்கத்தின் வாசனையை கூட நுகர்றதுக்கு வாய்ப்பில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சரி, இப்போ பெரும்பாலும் சில கேள்விகள் வருது. என்னென்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என்னோட மகள் என்கிட்ட கேட்டால், பாப்பா நான் டெனிம் உடுத்தணும், அவள் கிரேட் 8 படிக்கிறா, டெனிம் உடுத்தணும், நீங்கள் உமாவா என்ன சொல்லுவீங்க? புள்ளோட உமா சொல்லிட்டா டெனிம் உடுத்தப்படாது. இந்த கேஸ் அப்பீல் ஹைகோர்ட்டுக்கு வருது. யார்கிட்ட? பாப்பாட்ட. பாப்பா ஓமண்டா இந்த உம்மோட சட்டமெல்லாம் காற்றுல பறந்துடும். சரி, இப்படி ஒரு கோரிக்கை உங்களுக்கு முன்னால் வந்தால் நீங்கள் என்ன சொல்லி சமாளிப்பீங்க? சரிம்மா நான் வாங்கி தரேன் உடுத்து என்று சொல்லுவீங்களா, ஒரு தந்தையாக அல்லது தாயாக, அல்லது அந்த பிள்ளைக்கு பக்குவமாக விளங்கப்படுத்துவீங்களா, அல்லது கண்டித்து தண்டித்து அவங்கள அதை செய்யாமாக்குவீங்களா? எது முறை? எப்படி விளங்கலை? விளங்கப்படுத்தும். எஸ், பக்குவமாக விளங்கப்படுத்தும். அதுதான் உண்மை, கரெக்ட். சரி, டெனிமில் என்ன பிரச்சனை? பக்குவமாக விளங்கப்படுத்துறதுக்கு முதல் அதை சொல்லுவோமே. டெனிமில் என்ன பிரச்சனை? ஜென்ஸுக்கு இருக்கிற மாதிரி பாய்ஸ் இந்த கேர்ள்ஸுக்கு இருக்குதானே டெனிம். என்ன சொல்லுவீங்க? சரி, இன்றைக்கி ஆடை முறையில் ஒரு வீழ்ச்சி வந்திருக்கணுன்னா, இன்றைக்கி ஒரு சமூகவியல் பேசுகிறவங்க ஆம்பளைக்கு எப்படி எல்லாம் இருக்கோ அதே மாதிரி பெண்ணுக்கும் அந்த ஈக்குவல், ஜென்ரல் ஈக்குவல்னு சொல்லுவாங்க. ஆம்பளையை போல பொம்பளை, பொம்பளையை போல ஆம்பளை. இன்றைக்கி இதை நியாயப்படுத்துறதுக்கு நிறைய சோஷியல் மீடியாவில் கிளிப்ஸுகள் என்ன செஞ்சுருக்கு, சமூகமயப்படுத்தப்பட்டிருக்கு. இதுதான் ஆம்பளை எப்படியோ ஆம்பளைய மாதிரி பொம்பளை இருக்கலாம் என்றது, பொம்பளை எப்படியோ ஆம்பளை அதை மாதிரி இருக்கலாம் என்றது. சரியா? இது இன்றைக்கு சாதாரணமாக சோஷியலைசேஷன் பண்ணி சமூகமயப்படுத்தி நார்மலைசேஷன் பண்ணுறது, அதாவது அதை ஒரு சாதாரணப்படுத்துறது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இன்னைக்கு எல்லாரும் ஊரில் உலகத்தில் செய்கிறது தானே அப்படின்ற மாதிரி ஒரு வகையான எண்ணத்துவ தோற்றத்தை உருவாக்குறாங்க. சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சபிச்சாங்க. யாரை சபிச்சாங்கன்னா, முத்தஷப்பிஹீன மினர் ரிஜால் பின் நிசா, ஒரு ஆண் பெண்ணை மாதிரி பொம்பளை பிள்ளைய மாதிரி பிஹேவியர் பண்ணுறது, மாதிரி அவரோட பாசாங்கு, அவரை ஒரு லேடியை மாதிரி ஒரு கெட்டப், அவர் அந்த லேடியை மாதிரி ஒரு உடுப்பு, இதை மாதிரி செய்கிறது, அது ஒரு சாபத்துக்குரிய விஷயம். விளைச்சா? அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல் முத்தஷப்பிஹாத் மினன் நிசாஇ பிர்ரிஜால், ஆணுக்கு ஈக்குவலாக ஆன மாதிரி ஒரு பெண் என்ன செய்கிறது, பிஹேவியர் பண்ணுறது, உடுத்துறது என்ன சாபத்துக்குரியது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிச்சது. இன்றைக்கி சேட்டு போடுறாங்க. சேட்டு யாருக்குரியது? ஜென்ஸுக்குரியது. விளைஞ்சா? சேட்டுக்கு ஏற்ற மாதிரி கல்சம் போடுவாங்க, அதில் டெனிம் வச்சுக்கோங்களேன். டெனிம் யாருக்குரியது? ஜென்ஸுக்குரியது. விளைஞ்சா? இப்போ நாங்கள் நார்மலைசேஷனுக்குள்ள ஈக்கிறதுனால என்னை பார தூரம் விளங்காது. ஹதீஸோட நாங்கள் பார்க்குற நேரம் ஒரு தனித்துவமாக, ஆணுக்குன்னு தனித்துவமாக படைக்கப்பட்ட அல்லது உருவாக்கப்பட்ட செதுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை அதை பெண் என்ன செய்யலாது, ஒரு டிஷர்ட், ஒரு ஷேர்ட்ஸ் அல்லது ஷேர்ட் மாதிரி, அது பெண்களுக்குன்னு தயாரிக்கப்பட்ட ஷேர்ட்டு, பெண்களுக்குன்னு தயாரிக்கப்பட்ட டெனிம். இப்போ ரெண்டும் என்ன, இது ஆம்பளைக்குரிய டெனிம், இது பொம்பளைக்குரிய டெனிம். விளைச்சா? இது ஆணுக்கு மாதிரி பெண்ணுக்கு, ஆணுக்கு மாதிரி பெண்ணுக்கு என்று ஒன்று எடுப்பது என்னது, சபிக்கப்பட்ட ஒரு விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அக்ஸிரு, நீங்கள் அதிகமாக பிள்ளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க.
என்ன சொன்னாங்க? அதிகமாக புள்ள பெற்று. எங்களோட உம்மா காலத்தில் 8-9 புள்ள, 10-12 புள்ள ஒரு வீட்டில் இருந்திருக்கும். சரியா? இப்போ 1 2 கூடினா 3. சரியா? சரி, இதில் ஆபத்தை விலையை கொடுங்க. ஒரு பொம்பளை புள்ள 2 ஆம்பளை புள்ள. எது? ஒரு பொம்பளை புள்ள 2 ஆம்பளை புள்ள அல்லது 3 ஆம்பளை புள்ள. சரியா? அதை ஒப்போசிட்டாக வச்சுக்கொள்ளுங்க. 3 பொம்பளை புள்ள 1 ஆம்பளை புள்ள. இப்படி ஒரு வீட்டில் வளர்கிற ஒரு ஒப்போசிட் பார்ட்டி, ஒரு ஆம்பளை பிள்ளையே 3 பொம்பளை பிள்ளை இருக்கிற வீட்டில், அல்லது 4 பொம்பளை பிள்ளை இருக்கிற வீட்டில், அல்லது 3 பொம்பளை பிள்ளைய 4 பொம்பளை பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் ஒரு ஆம்பளை பிள்ளை வளர்ந்தா, இந்த 15, 16, 17, 18 வயசு வரைக்கும் அந்த அந்த தனி ஒத்த ஆள் யாரோட பழகுது? ஒரு ஆம்பளை பிள்ளை 3 பொம்பளை பிள்ளையோட பழகுது. சரி, ஒரு பொம்பளை பிள்ளை 2 ஆம்பளை பிள்ளையோட வளருது. இந்த ஆம்பளை பிள்ளையோட வளர்ற 2-3 ஆம்பளை பிள்ளையோட வளர்ற ஒரு பொம்பளை பிள்ளை யாரோட ஃபைட் பண்ணி பழகும்? அடிச்சு கொள்ற யாரோட? ஏச்சு போடுற யாரோட? ஆம்பளை பிள்ளையோட. இந்த புள்ள வளர்ற வயசுல வளர்ந்து வரும் பொழுது என்ன பிஹேவியர் இருக்கும்? என்ன பிஹேவியர் இருக்கும்? ஆம்பளை புள்ளோட. ஏன்? அந்த புள்ளோட ஐக்கியூ, அந்த புள்ளோட பர்சனாலிட்டி எல்லாம் வளர்ந்திருக்கு ஆம்பளை புள்ளோட பட்டியல. ஆம்பளை புள்ள பட்டியல தான் அது வளர்ந்திருக்கு. அந்த புள்ளோட பிஹேவியர் என்னவாயிருக்கும்? ஆம்பளை புள்ள பிஹேவியர் தான் இருக்கும். கல்யாணம் முடிச்சு போனா இப்ப யாரோட வாழ்ற? இப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த 2 பேர்ல யார் ஆம்பளைன்ற பிரச்சனை வரும். தெரியுமா அது உங்களுக்கு? குடும்பத்தில் பிரச்சனை வர இடங்கள்ல இது மிக பிரதானமானது. அதே மாதிரி ஒரு 3 பொம்பளை புள்ள வளர்ந்த இருக்கிற இடத்துல ஒரு ஆம்பளை புள்ள வளர்ந்தா, நான் சொன்ன மாதிரி இந்த பொம்பளை புள்ளோட சுபாவம் முழுக்க என்ன செய்யும்? ஆம்பளை பிள்ளைகிட்ட வரும். அவர் பழகுற விளையாடுற யாரோட? அந்த பொம்பளை பிள்ளைகள் கூட்டாஞ்சோறு காய்ச்சினா இவரும் அதில் உண்டு. அந்த புள்ள பல்லாங்குடி விளையாடினா இவரும் அதில் உண்டு. விளைஞ்சுதா? அந்த புள்ள பொக்ஸுக்கீரி விளையாடுறது என்ன சொல்றது? அதுக்கு என்ன விளையாட்டு? சரி, ஏதோ பொம்பளை புள்ளோட விளையாட்டு. அவரும் சேர்ந்து என்ன செய்வார்? அதோட விளையாடுவார் இல்லையா? அதான் நிதர்சனம். இப்ப உண்டு அந்த பொடியனுக்கு அந்த பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும்? அந்த குடும்பத்துக்குள்ள இப்போ மல்டி ஃபேமிலி சொல்றது, நியூக்ளியர் ஃபேமிலி சொல்லுவாங்க. தனித்தனி குடும்பங்களுக்குள்ள வளர்ற பிள்ளைகளுக்கு இந்த பிரச்சனை வரும். அப்படி அல்ல. சாட்சி, பெரியம்மா, பெரியப்பாட பிள்ளைகள் எல்லாம் ஒரு காம்பவுண்ட் அல்லது பக்கத்து வீடு, ஒரு ஏரியா. இங்கே அந்த பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளை, ஒரு பொடியனுக்கு 3 பொம்பளை பிள்ளைன்னு சொன்னால் அவர் அந்த குடும்பத்துக்குள்ளேயே தனக்கு தோதுவான ஒத்த ஆம்பளை பிள்ளையை தேடி அதுக்குள்ளே பழகிக்கொள்வார். பிரச்சனை இல்லை. இதை மாதிரி பொம்பளை பிள்ளை 3 ஆம்பளை பிள்ளையோட பிறந்த பொம்பளை பிள்ளை அந்த குடும்பத்துக்குள்ள தண்டை சாட்சி, பெரியம்மா, பெரியப்பாட குடும்பத்துக்குள்ள தண்டை வயசுக்கு ஒத்த பிள்ளைகளோட என்ன செய்வாங்க? சேர்ந்து பழகுவாங்க. பிரச்சனை முடிஞ்சு. நியூக்ளியர் ஃபேமிலி தனித்தனியாக தள்ளி இருக்கிற குடும்பங்களுக்குள்ள எல்லா ஃபைட்டும் அந்த 4 சுவருக்குள்ளான நடக்கும். அந்த ஆம்பளை பிள்ளை அந்த பொம்பளை பிள்ளையோட சேர்ந்து வளர்றதும், இந்த பொம்பளை பிள்ளை அந்த ஆம்பளை பிள்ளை 3 நாளோட சேர்ந்து வளர்றதும் அந்தந்த சுபாவங்களை என்ன செய்யும்? அதே மாதிரி தான் போடுற உடுப்பு. சில நேரம் சின்ன பிள்ளைகளில் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு சின்ன பொடியன கலுசானையும் சேட்டையும் போட்டுவிட்டா பசந்தா தான் இருக்குங்க. ஹேர் கட், முடி வெட்டுறது. சமீபத்தில் நான் ஒரு பேட்டி பார்த்தேன். அவர் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, முஸ்லீம் அல்லாத ஃபேமிலி. ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, நான் என் ஒய்ஃபுக்கு கொண்டே கட்டையை வெட்ட சொன்னேன். ரீசன் அவர் சொல்கிறார், ரீசன்
கொண்டைய கட்டையாக வெட்டுவது அவட சுபாவத்தை சேஞ்ச் பண்ணும். நான் இறந்துட்டா தனியாக அந்த வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு தைரியத்தை என்ன செய்யும்? ஒரு ஆம்பளை புள்ள மாதிரி ஃபைட், இந்த சொசைட்டியோட ஃபைட் பண்ணி வாழ்கிறதுக்குரிய ஒரு டேலண்ட் ஒன்று அவக்குள்ள உருவாக்கும் என்று தான் நான் கல்யாணம் முடிச்சு வந்தண்டே சொல்லிட்டேன். கொண்டைய கட்டையாக வெட்ட சொல்லி. இப்போ கொண்டைய கட்டையாக வெட்டுறது எங்கே கொண்டு போய் விடுது? ஒரு ஆம்பளைய புள்ள மாதிரி முடி வெட்டுறதும் பொம்பளை புள்ள நீளமாக வச்சு கொண்ட பின்றதும் என்னத்தை பொறுத்தது? பெண் பிள்ளைக்குரிய சுபாவம், ஆண் பொடியனுக்குரிய சுபாவம் என்று ரெண்டு தன்மைக்கு உட்பட்டது தான் ஒரு மனிதனுடைய பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணுற கொண்ட வெட்டுறதும் உடுப்பும். ஆகவே ஆணுக்கு போல ஆணை போல ஒரு பெண் வேடம் இடுவதும், தன்னை அதுக்கு ஈக்குவலாக தயாரிப்பதும், அதே மாதிரி ஒரு பெண்ணை போல ஆண் தன்னை வடிவமைத்துக் கொள்வதும் சாபத்துக்குரியது. லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சபிச்சார்கள். மிகப்பெரிய ஆபத்து. ஒரு வீட்டுக்குள்ள நீக்குலிய ஃபேமிலியாக இருந்தாலும் நிறைய பிள்ளைகள் இருந்தால் என்ன நடக்கும்? 3 ஆம்பளை பிள்ளை 3 பொம்பளை பிள்ளை, குறைஞ்சபட்சம் 2 பொம்பளை பிள்ளை. அவங்களுக்குள்ள அவங்க என்ன செஞ்சு கொள்வாங்க? அந்த சின்ன கால பருவத்தை ஷேர் பண்ணி கொள்வாங்க. ஒத்த பிள்ளையா பிறந்தா என்ன நடக்கும்? ரைட். இப்படி சில விஷயங்களை நாங்கள் என்ன செய்யணும்? புரிஞ்சு கொள்ளணும். அதற்கான சில தகவல்களை நான் இந்த உரையில் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். மெல்லிய ஆடை அணிவது தடுக்கப்பட்டிருக்கு. இறுக்கமான ஆடை அணிவது தடுக்கப்பட்டிருக்கு. அரைகுறையான ஆடை அணிவது தடுக்கப்பட்டிருக்கு. ஒரு காலத்தில் எங்கட ஆக்கள் சேலை உடுத்துவாங்க, என்ன சாரி உடுத்துவாங்க. சாரியுடைய அமைப்பு எப்படி? இந்த கைக்கு கீழே விளங்கும். இப்போ குர்ஆன் சொல்றது இதுதானே. அவங்களோட சாரியுடைய அமைப்பு என்ன? ப்ளவுஸில் சட்டை கை இங்கே வரும். முஸ்லீம் அல்லாதவங்க அதை இங்கேயும் கொண்டு போவாங்க. பெரிய ஜன்னல் வைப்பாங்க பின்னுக்கு, விளைச்சி தானே. இப்போ முஸ்லீம்கள் அப்படி அல்ல ஒரு அளவுக்கு. ஆனால் அந்த உடுப்பு அமைப்பை பார்த்தா அன்றைக்கு ஒரு பேட்டியில் அது ஒரு செக்ஸுவல் பிஹேவியரை தோற்றுவிக்கிற ஒரு ஆடை அமைப்பு என்று தான் என்ன பழைய சினிமாக்களில் காட்டுவாங்க. சாரியோட தான் பெண்ணை என்ன செய்வாங்க? காட்டுவாங்க. விளைஞ்சுதா? ஏன்னா அது ஒரு பெரிய கவர்ச்சி என்ற அந்த வாதம் என்ன செய்யப்படுது? சாரிக்கு முன்வைக்கப்படுகிறது. இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் மார்க்கத்தை விளங்கினவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அதில் இந்த மெல்ல மெல்ல விடுபட்டு இந்த நீங்கள் கருப்பு தான் உடுத்தணும்னு அவசியம் ஒன்றும் இல்லை. என்னது? அபாயா தான் போடணுமென்று அவசியம் ஒன்றும் இல்லை. அந்த அபாயாவை எப்படி அமைச்சு கொள்ளணும்? உங்களுடைய கரண்டைக்கு கீழே, அதே நேரத்தில் முகத்தில் இந்த அளவு விளங்குற மாதிரி, உங்களுடைய மார்பகத்துக்கு மேலால் ஒரு துண்டு விழுற மாதிரி உங்களோட ஆடை அமைப்பு என்ன செய்யலாம்? இருக்கலாம். இன்னைக்கு சல்வார் போடுறாங்க தானே, சல்வார். இந்த உடுப்பு பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன? இந்த ஒழுங்குக்குள்ளே வந்துட்டா. நான் டெனிமும் டிஷர்ட்டை பற்றி பேசினேன், சரியா? சல்வார் சம்பந்தமாக சொல்லுங்கள். சல்வார் ஏழுமா? சரி. இப்போ இந்த சல்வார் இதுவரைக்கும் தைக்கப்பட்டிருக்கு, நீட்டு கை வைக்கப்பட்டிருக்கு, உடம்போடு ஒட்டி இல்லை. கீழே கலசம் போடுறாங்க, மேலே சட்டை போடுறாங்க. மெல்லிசாவும் இல்லை, அறகுறையாகவும் இல்லை, சரிதானே? வெளியால பல யுபுதீன ஜீனத்தொகுன்ன அல்லாஹ் சொல்றான். என்ன? வெளி தோட்டத்திலும் என்ன செய்யப்படாது? ஈர்க்கின்ற அழகு அதில் இருக்கப்படாது. பிறரை திசை மாற்றுகின்ற மடை மாற்றுகின்ற அழகு இருக்கப்படாது. அப்படி இல்லைன்னா அப்படியான உடுப்பை என்ன செய்யலாம்? உடுத்தலாம். ஆனால் உங்களுக்கு பாதுகாப்புன்ட்டு நீங்கள் எதை கதறீங்களோ அதை நீங்கள் உடுத்துறது தான் என்ன பெட்டர். அது நீங்கள் அபாயா ஜில்பாபாக இருந்தால் நீங்கள் அது என்ன கலரில் எடுத்துக்கொண்டாலும் பிரச்சனை அல்ல.
ஆனால் முதிர்ச்சியானவங்களுக்கு, அதாவது சொல்லுவாங்க திருமண தேவையை தாண்டியவர்களுக்கு, அவங்களால யாருக்கும் என்ன இல்லை, ஒரு கவர்ச்சி ஈர்ப்பு ஒன்று இல்லைன்னு சொன்னால் அவங்க பிரச்சனை அல்ல. அவங்களோட உடை தளர்வாக இருப்பது எந்த பிரச்சனையும் அல்ல என்றது தான் மார்க்க தீர்ப்பு. இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது நீங்கள் கேட்க விரும்புகிற விஷயங்கள் இருந்தால் கேட்கலாம். நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் என்று, இந்த உடுப்பு விஷயத்தில் தெரிஞ்சு கொள்ளணும் என்ற ஏதாவது ஒரு கேள்வி இருந்தால் கேட்கலாம். சரி, என் மகளுக்கு நான் சொன்னேன், மகள் டெனிம் உங்களோட அம்மா உடுத்துறையான்னு கேட்டேன். இல்லை பாப்பா, யார் உடுத்தினத்தை கண்டது கேட்டேன். டெனிம் உடுத்துறாங்க, நாங்கள் கொழும்புல இருக்கிறதுனால நிறைய டெனிம் உடுத்துகிற கல்ச்சர்ஸ் இருக்குது. மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் ஒருவர் பிற சமூகம் முஸ்லீம் அல்லாதவங்க இருக்கிற மாதிரி தன்னை உடுப்பாலோ அல்லது நடத்தையாலோ மேட்ச் பண்ணுறாங்களோ, அவங்கள மாதிரி நம்ம இருக்கணும் என்று, அவங்கள மாதிரி நாங்கள் உடுத்தணும் என்று முடிவுக்கு போகிறாங்களோ, நம்மளும் யாரா, நம்மளும் கடிமா சொன்ன அவங்களா. மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், அவங்களோட கல்ச்சர், அவங்களுடைய ஆடை கல்ச்சர், அவங்களுடைய நாகரிகம், அவங்களுடைய அந்த மேட்ச், அவங்களுடைய பண்பாடு என்று நாங்கள் என்ன செஞ்சு கொள்கிறோம், எடுத்துக்கொள்கிறோம்னா, நாங்களும் ஒரு புத்திஸ்ட மாதிரி, நாங்களும் ஒரு கிறிஸ்தவர் மாதிரி, நாங்களும் ஒரு இந்து மாதிரி. முஸ்லீம் என்ன செய்யலாது, அந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ணிடலாம் உண்டு. ரெண்டாவது சொன்னேன், டெனிம் யார் உடுத்துறது, ஆம்பளை உடுத்துறது. ஆம்பளை மாதிரி என்ன செய்யப்படாது, ஒரு பொம்பளை உடுத்த போகிற அல்லாஹ் சபிச்ச ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறதுக்கு அனுமதி கேட்குறீங்க. சரி, மூணாவது, நீங்கள் என்ன உடுப்பு உடுத்தீங்களோ அந்த சுபாவம் தான் உங்களுக்கு என்ன செய்யும் எதிர்காலத்தில் வரும். இல்லை அப்போ நான் வீட்டுக்குள்ளே தான் உடுத்துறேன் வந்தால், இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்குள்ளே உடுத்துவீங்க, அது கால ஓட்டத்தில் உங்களுடைய உணர்வுக்குள்ளே அதை என்ன செஞ்சிடும், கலந்துரும். அவசரத்துக்கு நீங்கள் கீழே மேலேருந்து கீழே வருவீங்க, அப்பார்ட்மெண்ட்லேருந்து கீழே வருவீங்க, அவசரத்துக்கு எதோட வருவீங்க, இப்போ வீட்டுக்குள்ளே உடுத்தி பழகிடுச்சு தானே. அது எதை மாதிரின்னா, மீன்காரனோ அல்லது கீரை விற்கிறவனோ இந்த இடத்த கடந்தா அவன் பெய்டுவான என்ற பயத்தில் ஓடி வருவோமே, அவன் பெய்டுவான என்ற பயத்தில் ஓடி போய் அப்பாவையெல்லாம் போட்டு ஜில்பாப்பெல்லாம் போட்டுட்டா ஓடிவார் ரோட்டுக்கு, எப்படி வருவோம், ஈக்கிற உடுப்போடையே என்ன செஞ்சிடுவோம். அந்த உடுப்புக்கு பேர் என்ன, ஹவுஸ் கோட். ஆனால் இப்போ ரோட்லேயும் அந்த கோட்டை போடுறீங்க நாங்கள், விளைஞ்சிட்டாங்க. அப்போ அதை மாதிரி கால ஓட்டத்தில் அது என்ன செஞ்சிடும், எங்களுக்கு அது பழகி போயிடும். ஆகவே அது மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய் நம்மளோட வாழ்க்கையை முடிக்கும். அதனால் பெண்களுக்குன்ற ஒரு சிறப்பு உடுப்புகள் இருக்குது, அதை நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும். அவள் சில நேரம் அதை அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்ளவும் கூடும், அல்லது வாப்பா சொன்னாங்கன்றதுக்காக வேண்டியதை மதிக்கவும் கூடும். சில நேரம் மதிக்கிற மாதிரி நடிக்கவும் கூடும். பட்டவை அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுகிறது இல்லை. சரி, நேற்று ஒரு சின்ன டிஸ்கஷன் போச்சு, ரெப் பண்ணுறது. உமா சொல்லிருக்கு ரெப் பண்ண வேணாம். இப்போ வாப்பாட்ட அந்த அப்பீல் பண்ணியிருக்கு, இப்போ ரெப் பண்ணிட்டு பாப்பாவோட தான் போகணும், ரெப் பண்ணி கொண்டு போடுறது சம்பந்தம். உங்களோட அபிப்பிராயம் என்ன? ரெப் பண்ணுறது கூடுமா கூடாதா? சரி, நீங்கள் சூரத்து நிசா 31வது வசனத்தை என்ன செய்யணும், எடுத்து அந்த ரெப் பண்ணுற உடுப்போட இந்த வசனத்தை நீங்கள் தமிழில் ஒருக்கா என்ன செஞ்சுக்கோங்க, வாசித்து இது அதுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்து முடிவொன்று எடுத்துக்கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். சரிதானே? நான் அவருக்கு ஒரு விளக்கம் ஒன்று சொன்னேன், அது அவள் ஏற்றுக்கொண்டா. அதை மாதிரி உங்களுக்கும் அதை என்ன செய்யலாம் இன்ஷா அல்லாஹ், அந்த விளக்கம் உங்களுக்கும் வரலாம். வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா அவங்கள்ட்ட இந்த உடுப்பு சம்பந்தமாக? இருக்கா? எப்படி ரெப் பண்ணுறதா? ஓகே.
ரெப் பண்ணுறது அந்த துணி மெல்லிசு. ரெப் பண்ணுறதுக்கு தெரிவு செய்யப்படுற துணி மெல்லிசு. நீங்கள் இப்படி போட்டால் அந்த மெல்லிசு உங்களை என்ன செய்யாது, மூடாது. அதை நீங்கள் ஒரு 10 தடவை சுற்றணும், அல்ல 2 தடவை 3 தடவை சுற்றணும். ஸோ நீங்கள் அந்த துணி முதலாவது என்ன தடுக்கப்பட்டது. மெல்லிய ஆடை என்ன செய்யப்படாது, மெல்லிய உடுப்பு, அதாவது கண்ணாடி மாதிரி ஒரு பக்கத்தில் இருக்கிறத மற்ற பக்கத்தால் பார்க்கணும்னு வைங்களே, அந்த உடுப்பு நமக்கு அனுமதிக்கப்பட்டதில்லை. சரியா? ஏண்டா இப்போ நீங்கள் சில நேரம் ஒரு விளக்கம் ஒன்று சொல்லலாம், நான் 2 தடவை 3 தடவை சுற்றி அதை என்ன செய்கிறேன், டபுள் ஆக்குறேன்னு. அது கடைசியாக ஒரு இடத்துல வந்து நிற்கும். அந்த துண்டு என்ன, அந்த துண்டு என்ன, மெல்லிசா தான் இருக்கும். அதாவது 2 தடவை சுற்றுற ஒரு 2 இடமா இருக்கும், கடைசியாக வர துண்டு. அடுத்து ரெப் பண்ணுறது, குர்ஆன் சொல்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய நெஞ்சில் என்ன செய்யுங்க, துண்டை நோமலாக லூஸாக விடுங்கன்னு வருதே, அது அதில் வருதா, ரெப் பண்ணுறதுல வருமா? அல்லாஹ் சொல்கிறான், ஹுமுரை வந்து உங்களோட நெஞ்சில் விடுங்க, தொங்க விடுங்க. விளைஞ்சுதான் அது லூஸாக இருக்கணும், அது உங்களோட பொடியோட சேர்ந்து என்ன செய்யப்படாது, இருக்கப்படாது. ஜில்பாப் நீங்கள் போடுறீங்க தானே, அதுக்கு நிகராக நீங்கள் ரெப் பண்ணுறீங்கண்டா ஜில்பாபை மாதிரி என்ன செய்யணும், அது லூஸாக இருக்கணும். அப்படி லூஸ்னஸ் வருதா அதில், இல்லை தானே. சில துண்டு இப்போ இவங்க கட்டிக்கிற மாதிரி தடிப்போம், என்ன துண்டு, அது வந்து கொஞ்சம் தடிப்பமாக இருக்கும். மெல்லிய உடுப்பு அல்லது தடிப்பம், ஆனால் அதை சுற்றினா ஜில்பாப் மாதிரி வராது. கிளியராக உங்களுக்கு விளைஞ்சா? மறைக்க வேண்டிய பகுதி, அதாவது அபாயா போட்டதுக்கு பிறகு, பொடியில் போடுற இந்த உடுப்பு போட்டதுக்கு பிறகு தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அதுக்கு மேலால் ஒன்று போட சொல்கிறேன். அப்படி மேலால் போட சொல்கிற உடுப்பு சம்பந்தமாக தான் நம்ம என்ன செய்கிறோம், பேசுகிறோம். சரியா? அப்போ அல்லாஹ் தஆலா அந்த விஷயத்தில் சொல்கிறது என்ன, வல் யதுரிபுன பிஹும்ரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன வலா யுபுதீன ஜீனத்தஹுன்ன இல்லா லிபுஉலத்திஹின்ன. என்னது, அந்த ஹுமுரை என்ன செய்யணும், உங்களுக்கு மேலால் போடணும். மேலால் போடுற மாதிரி அதை என்ன செய்யணும், அந்த ஆடை அமைப்பு இருக்கணும். இந்த வித்தியாசம் விளங்குதா? எதுக்கும் நீங்கள் சூரத்து நூர் 31வது வசனத்தை மறுபடியும் என்ன செய்யணும் எடுத்து. இந்த ஆடை கட்டுப்பாடு எந்த வசனத்தில் வருது, ஆடை சம்பந்தமான பேச்சு எங்கே வருது, சூரத்து நூறில் 31வது வசனத்தில் வருதா? ரைட், அதை கொஞ்சம் எடுத்து பார்த்துக்கணும் இன்ஷா அல்லாஹ். ரைட், வேறு ஏதாவது உங்களோட சந்தேகங்கள்? இருக்கா? கொண்டை சம்பளம் அதில் நான் கொண்டையை சேர்த்துக்கொள்ளது இல்லையா, அதில் வருது ருஊசுஹுன்ன கஅஸ்னிமத்தில் புக்தி மாயிலா. அவங்களோட கொண்டை இருக்குதானே, கொண்டை வந்து அவங்களோட பொடியை விட வெளியே விளங்கும். ஒன்று கொண்டை மேலே கட்டிடுவாங்க, அப்படி இல்லை பின்னுக்கு கட்டுவாங்க. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி சொன்னாங்கன்னா, ஒரு வளர்ந்த மாடு இருக்குதானே அல்லது ஒட்டகம் இருக்கு, அதாவது ஆண் மாடு, பெண் மாட்டில் அது இருக்காது. இந்த முதுகில் ஒரு சதை துண்டு ஒன்று இருக்கு, முதுகில் அது நடந்தால் என்ன செய்யும், அங்கேயும் இங்கேயும் அது அசையும். கண்டிக்கிறீங்களா? அதுக்கு சொல்கிற காளை மாடுன்னு சொல்கிறேன். இந்த காளை மாட்டில் முதுகில் என்ன செய்யும், ஒரு வலை கொண்டு
இருக்கும். அந்த அந்த திமிழ் அந்த திமிழை மாதிரி என்ன செய்வாங்க, தங்களுடைய கொண்டைகளை வைத்துக் கொள்வார்கள். கொண்டை விஷயத்திலையும் இஸ்லாம் என்ன செய்யுது, கவனம் செலுத்துது. அதுவும் ஒருவரை என்ன செய்யும், ஈர்க்கும் கொண்டை. இதை நீங்கள் இங்கே மிச்சம் குறைவு. நீங்கள் சில அரபு நாடுகளில் அவங்களோட அந்த அந்த பொடி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஃபிட்டாக என்ன செய்வாங்க, உடுப்புடுத்துவாங்க. அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னா கொண்டையையும் என்ன செய்வாங்க, இப்படி இழுத்து இங்கே மட்டும் என்ன செய்யும் அது இருக்கும். அதே மாதிரி மேலேயும் கொண்ட அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தது போலவே அவர்கள் நடந்து வரும் பொழுது என்ன செய்யும், அது அந்த காளை மாடு வர்ற மாதிரி அங்கேயும் இங்கேயும் அது அசைகிற மாதிரி. இன்னைக்கு நீங்கள் எங்கேயாவது ஒரு வைபவம் அல்லது ஃபங்க்ஷன் அல்லது ஒரு திருமண நிகழ்வு வந்து சொன்னால் ஒரு பியூட்டிஷியனை கொண்டு வந்து என்ன செய்வீங்க, உங்களோட ஃபேஷியல் மேக்கப் மாதிரி முடியையும் ட்ரிம் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன மூலம் வேலை திட்டங்கள் செய்கிறது இருக்குது. அதில் எல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கு. அந்த கொண்டையை சுற்றி இப்படி வைக்கிறது மட்டும் என்ன அனுமதிக்கப்படுது. அப்போ என்ன செய்யலாம், பின்னல் பின்னி நேர தொங்க விடலாம் இல்லைங்க சார். அதை கொண்டை கட்டி விடுறது வீட்டுக்குள்ளே ஓகே. நீங்கள் சில நேரம் சமைக்கிற நேரம் அது உங்களுக்கு என்ன செய்யும், டிஸ்டர்ப் ஆகிருக்குன்னு தூக்கி கொண்டையடிச்சு பின்னடிச்சுட்டா அது கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கும். ஆனால் இதோட நீ என்ன செய்யலாது, வெளியே போக இயலாது, இது அனுமதி இல்லை என்ற விஷயத்தை தான் அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஸுஹுன்ன கஅஸ்னிமத்தில் புஹ்தில் மாயிலா, அவர்களுடைய தலைகள் என்ன செய்யும், அந்த மாட்டு திமிழுடைய அந்த முதுகில் இருக்கிற அந்த திமிழ் மாதிரி ஷேப்புக்கு அமைய பெறும். இதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அவர்கள் நரகம் சொர்க்கத்துக்கு செல்லாத, சொர்க்கத்தினுடைய வாசனையை கூட நுகராத பெண்களாக அதை என்ன செய்யும், மாற்றும். மொத்தத்தில் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டாலும் நான் வெரி சிம்பிளான ஒரு சைக்காலஜி சொல்கிறேன். நீங்கள் ஓ லெவல் படிக்கிற நேரம் அல்லது 10ஆம் ஆண்டு படிக்கிற நேரம், இப்போ சில நேரம் 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கே அது வந்துருச்சு. தன்னை யாரையாவது பார்க்குறாங்களோ அப்படின்னு ஒரு சைக்காலஜிக்கல் ரிஃப்ளெக்ட் கொண்டு என்ன செய்யும் வரும். என்ன யார் பார்க்குறேன், யாராவது ஒருத்தர் சிரிச்சிடப்படாது பார்த்து நினைச்சா, அதை நினச்சே என்ன செய்கிறது, ஒரு வகையான சந்தோஷம், ஒரு வகையான டிஸ்டர்பன்ஸ், ஒரு வகையான அப்படி விளைச்சுதா. இது என்ன செய்ய வேண்டாம், அல்லாஹ் தஆலா யஅலமு அன்னமல் ஹயாத்துத் துன்யா லைபுன் வலஹுன் வஸீனத்துன். இந்த மூணாவது கேட்டகரிஸில் அல்லாஹ் சொல்கிறான் ஜீனத்து. ஒருவர் தன்னைய அழகுபடுத்தி கொள்வது பிறருடைய கவனத்தை பெறுவதற்காக, அட்டென்ஷன் பெறுறதுக்காக. ஒரு கவிஞர் எழுதினார், ஒரு காக்கா குஞ்சு கூட என்ன செய்யாது, அவனை திரும்பி பார்க்காது. ஆனால் முழு உலகமுமே அவனை திரும்பி பார்க்குற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுற வயசு. நினைச்சுதான் அந்த பொம்பளை பிள்ளைய ரோட்டில் நடந்து போனால் யாருமே காண மாட்டான், யாருமே அந்த பொம்பளை பிள்ளைய திரும்பி பார்க்க மாட்டான். ஆனால் அந்த பிள்ளை மனசுக்குள்ளே என்ன நினைப்போம், தன்னை எல்லாரும் உத்து கவனிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த வயசில் உள்ள பொடியனுக்கு என்ன நினைப்போம், எல்லாரும் தன்னைய அவதானிக்கிற மாதிரி, தன்னையை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் அந்த ஜீனத்து. அவங்களோட மனசில் என்ன செய்யும், அப்படி ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால் உடுத்தும் பொழுது அவங்களோட கொண்டைய வாழ்கிற நேரம், அவங்களோட அந்த முகத்துக்கு ஃபேஷியல் பண்ணுற நேரம், அவங்களோட மனசில் எல்லாம் என்ன ஓட்டம் இருக்கும், அவர் பார்ப்பார், இவர் பார்ப்பார், நினைச்சா அந்த எண்ணத்தில் தான் அவங்களோட தயார்படுத்தல்கள் இருக்கும். இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, இந்த அட்டென்ஷனை பெறுதல், மற்றவங்க என்னைய பார்க்கணும் என்றது அந்த வயசோட முடிகிற விஷயம் இல்லை. இந்த அபாயா இந்த ஸ்டைல் வாரத்துக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் வாங்கி போட்டுட்டு, இல்லாட்டி யார்ட்டையாவது இரவலாவது வாங்கி என்ன செய்யறது, பெரிய அட்டி ஒன்றை போட்டுக்கிட்டு கல்யாண வீட்டுக்கு போகிறலையா போகிறலையா போயிட்டு
எல்லாம் தண்ட மாதிரியே காட்டிட்டு வரலையா? இவ்வளவு நகை என் பீரோவில் இருக்குன்னு காட்டிட்டு வரலையா? என்னது? என்ன சைக்காலஜி? பிறரை தன் பக்கம் திருப்புறது. தன்னை எத்தனை பேர் அவதானிச்சுக்கிறாங்க? தப்பி தவறி அவவோட யாரும் கதைக்கலன்னு வைங்களே, சுகம் விசாரிக்கலன்னு வைங்களே, விளைஞ்சா இந்த நகை நீங்கள் எங்கே எடுத்தீங்க அல்லது கேட்கலன்னு வைங்களே, அவக்கு மூட் அவுட் ஆகிரும், மூட் அப்செட் ஆகிரும். அன்னைக்கு அந்த கல்யாண வீடு தலைகீழ் தான். வீட்டுக்கு வந்தாலும் ஒருத்தியாலும் என்னை திரும்பி பார்க்கலையே, ஒருத்தியாலும் என்கிட்ட கதைக்கலையேன்ட்டு என்ன செய்வாங்க? இப்போ நோக்கம் என்ன? மனசுக்குள்ளே இருக்கிறது எல்லாம் என்ன? தன்னை எல்லாரும் பார்க்கணும், புகழணும், பாராட்டணும். அது எங்கே வாங்கினீங்கன்னு கேட்கணும், அது எவ்வளவுன்னு கேட்கணும். இவங்க அதை பற்றி ஒரு எக்ஸ்பிளைன் உண்டு, ஒவ்வொருத்தருக்கா தனித்தனியாக பண்ணணும். இது ஒரு வகையான மாயை. என்ன சொல்றேன்? மாயை. விளைச்சிட்டானே, வீண் பகட்டு, பெருமை. சரியா? இந்த சுய புராணம்னு சொல்றது, தன்னை புகழ்றதுக்கு பயன்படுத்துகிற விஷயங்கள். இது ஒரு நாளும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்காது, ஒரு மன நிறைவை கொடுக்காது. நினைச்சுத? ஏன்னா எல்லாருமே தன்னை பற்றி 100% சந்தோஷமா, 100% திருப்தியா பேசுவாங்களா? அப்படி பேச மாட்டாங்க தானே மனுஷர்கள். இவங்க 100% திருப்தியா பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தா அவங்க பொய்யத்தான் பேசுவாங்க, ஏமாற்றத்தை தான் செய்வாங்க இல்லையா? பிறகு பின்னுக்கு தான் உண்மையை பேசுவாங்க. அப்போ நீங்கள் யாரோட பழகுறீங்க, யாரோட பேசுறீங்க? உங்களை வீணாக புகழ்ந்து பின்னுக்கு உண்மையை பேசுகின்ற ஆக்களை உங்களை சுற்றி வச்சு கொள்றதுக்கு நீங்கள் முற்படுகிறீர்கள். அப்போ இதை மாதிரி இந்த வீண் புகழ்ச்சியை, பகட்டை, பெருமையை எதிர்பார்க்குற ஒரு காலம் இருந்துச்சு. இப்போ மெல்ல மெல்ல அதை என்ன செஞ்சிருக்கு? மாறி அல்ஹம்துலில்லாஹ். இப்போ என்ன நகை போட்டுட்டு போகிறேன்றாலும் யாருக்கும் தெரியா. நகையே போடாமல் போனாலும் நகையே இல்லாட்டி அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. என்ன தோடு போட்டிருக்கி, என்ன அட்டி போட்டிருக்கி, என்ன சவடி போட்டிருக்கி, என்ன மாலை போட்டிருக்கி. இப்போ பெரும்பாலும் என்னத்தை காட்டலாம்? மோதிரத்தை மட்டும் காட்டலாம். இந்த காலம் இருந்து ஒரு காலத்தில் மூக்குத்தி போடுற கல்ச்சர் மட்டும் இருந்துச்சு. இருக்கிறத எல்லாம் போடுறதுக்கு இடம் இல்லாமல் மூக்குலையும் குத்தி போடுறது நினைச்சுதானே. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ மார்க்கம் மயூரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நலவு செய்ய நாடினால் அந்த நலவு என்ன? மார்க்கத்தில் விளக்கத்தை ஏற்படுத்துறது. இன்றைக்கு அந்த பகட்டு, அந்த பெருமை, அந்த வீண் பிரச்சனைகளை உண்டு பண்ணுற அந்த கல்ச்சர், அந்த அமைப்புகள் மாறி, நான் இந்த கதையில் சொல்லி கொண்டு போகும்போது எனக்கு முன்னால் சில பேர் தோன்றி மறைகிறாங்க. இந்நாக்கள் அப்படி தான் இருந்தாங்க. அப்படி இருந்தாக்கள் இன்றைக்கி நான் பூமிக்கு மேலே காணல ஆக்கலை. பெருமை பேசி ஒரு கல்யாணம் ஊடுண்டா ஈகிறது எல்லாம் அள்ளி போட்டுக்கொண்டு என்ன செய்யுது? அதை பார்க்குற சனம் பெரிய வயிற்றுச்சலில் என்ன செய்யும்? திரும்பி போகிறேன். மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற நடைமுறை தானே அது. ஆகவே அல்லாஹ் தஆலா நம்மளை அந்த மாதிரியான கொள்கைகள், நடைமுறைகள்லேருந்து காப்பாற்றணும். அப்போ அதே மாதிரி எங்களுடைய உடுப்பு, அதே மாதிரி எங்களுடைய பார்வை. கடைசியாக ஒரு செய்தி சொல்லி முடிச்சு கொள்றேன். சோஃபியா என்ன? சோஃபியா நான் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்கிறதா இருந்தால், நம்ம வீட்டுக்கு வெளியே போகிறதுக்கு தான் பசந்தா உடுத்துறேன் இல்லையா? ஆனால் உண்மையிலே நீங்கள் வீட்டுக்குள்ள ஒரு அறைக்குள்ள தான் பசந்தா உடுத்தணும். விளைச்சா உங்களை அலங்கரித்து கொள்ளணும் ஒரு தேவைக்காக. ஆனால் அன்றைக்கு நிறைய பேர் அந்த இடத்துல என்ன அலங்காரம் மொத்தமாக இல்லை. ஆனால் வெளியே போகிறேன்ட்டு வெளிக்கிட்டா பவுடர் போட்டு இல்லையா, இல்லாத ஃபேஷியல் எல்லாம் பண்ணிக்கொண்டு உடுத்தி அழகாக நீட்டாக அதில் பெர்ஃப்யூம் தடுக்கப்பட்டிருக்கு. அப்போ பார்வையாலோ எங்களுடைய காதாலோ
அல்லது எங்களோட வெளிப்படை தோட்டத்தாலோ சுவாசத்தால், அதாவது நுகர்வாலோ பிறர் தன் பக்கம் சாயாமல் எங்களை வச்சுக்கொள்வது மிக முக்கியமான ஒன்று. நல்ல நறுமணம் பூசிக்கிட்டு போறீங்க சார், அந்த வாசம் உங்களை என்ன செய்யும்? இன்னொருவரை திரும்பி பார்க்க வைக்கும். அதில் இன்னொன்றையும் சேர்த்துக்கொள்கிறேன். சில பேர் நல்ல பசந்தாக உடுத்திருப்பாங்க, என் ஃபேஸ் கவரே பண்ணியிருப்பாங்க, ஆனால் கண்ணை சிமிட்டினாங்கன்னா 4 பேர் விழுந்துருவாங்க. அந்த கண்ணிலேயே என்ன செஞ்சுருப்பாங்க? எல்லாத்தையும் கொண்டு வந்து மொத்தமாக அதை கண்டிக்கிறீங்களா? கண்ணுக்கு இது வைக்கிறது பொம்மை மாதிரி இருக்கும், அதை பார்த்தா எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணி அதுக்கு கருப்பெல்லாம் பண்ணி என்ன செய்ய, ஆனால் ஃபேஸ் கவர் பண்ணிடுங்க. சரிதானே? இதெல்லாம் மிகப்பெரிய அந்த தன்னை யாருன்னு தெரியாமல் மறைச்சு கொண்டு இப்படி ஒரு பாவத்தை செய்கிறாங்க. சரி, ஆகவே பிறரை தன் பக்கம் ஈர்க்கிற எந்த நடவடிக்கையிலும் என்ன செய்யக்கூடாது? ஒரு பெண் ஈடுபடக்கூடாது. அதை உண்மையாக காட்டணும். யாருக்கு? கணவனுக்கு மட்டும் காட்டும். திருமணம் முடிச்சிருந்தா கணவனுக்கு மட்டும் எல்லா அலங்காரத்தையும் என்ன செய்யணும்? கணவனுக்காக செஞ்சு காட்டும். ஆனால் இன்றைக்கி அந்த கணவன் வெளியே எங்கேயாவது போகிற நேரம் தான் இதா என்ன பொம்பளைண்டு, இது என்ன பொம்பளையா என்று பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு அழகாக சோடிச்சு என்ன செய்கிறது? போகிறது. ஆனால் உண்மையிலேயே இது யாருக்கு? இந்த